Hi friends, welcome to our channel. This is our first long video. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் தான் நிறைய போட்டிருக்கோம். ஃபுல் லாங் வீடியோவில் சோப் வந்து மேனுஃபேக்சரிங் இது நம்ம போடல. லாங் வீடியோ போடுறதுக்கு நம்ம நிறைய டைம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து அதுக்கான டைம் வந்து இல்லை. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கே நம்ம யூனிட்லேருந்து 1000லேருந்து 2000 சோப்ஸ் வரையும் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டாக நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டிருந்ததுனால இந்த வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கத்தாழை சோப் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சோப் நூடுல்ஸ்லேருந்து தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லாத்தையும். நம்ம சோப் நூடுல்ஸை போட்டு எல்லாம் ப்ராசஸ் ஆகி கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சோப் பார் மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய ப்ராசஸ் செய்ய வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் என்னென்னு நம்ம அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே வரலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோப் பேஸை நம்ம இது மாதிரி போட்டு நல்லா மிக்சிங் பண்ணணும். இந்த மிக்சிங் பண்ணும்போதே நம்ம ஆயில் அதுக்கான தேவைங்கிற பவுடர்ஸு எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி போடும்போது நம்ம என்ன பண்ணோன்னா ஒரேடியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஆயிலுமே நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு நம்ம ஆட் பண்ணிட்டு வரணும். ஏன்னா நம்ம ஒரே டைம்லேயே நம்ம ஆயில் வந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குவான்டிட்டி இதில் வராது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து ஆயில் வந்து யூஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணும்போது சரி, நம்ம வெறும் கோகோனட் ஆயில் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹெர்பல் ஆயிலாக தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நம்ம எல்லாமே ஹெர்பல் இதில் இருக்கும். நம்மளுக்கு ஸ்கின்னை வந்து எந்த அளவுக்கு மாய்ஸ்சராக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரே டைமில் போடாமல் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆயிலை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கிட்டே இருக்கணும். அப்படி போடும்போது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இந்த நாட் இருக்குது பார்த்திங்களா, அந்த வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இதுலேருந்து அந்த மிக்ஸ் ஆகி எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். இது வந்து சோப் மேனுஃபேக்சரிங். இது இந்த சோப்புக்கு மட்டுமா அப்படின்லாம் கிடையாது. எல்லா சோப்புமே வந்து இதே இதில் தான் செய்வோம். ஆனால் சோப் பேஸ் மட்டும் மாறும் ஒவ்வொன்றுத்துக்கும். நெக்ஸ்ட்டு இது எல்லாமே வெளில வந்ததுக்கப்புறம் அந்த ரோல் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்களா, அதில் போயிட்டு சோப்பில் ஒரு சின்ன ஒரு இது கூட இல்லாமல் எல்லாமே இதெல்லாம் நைஸாக இது போல் அந்த பிளேடு மாதிரி எல்லாமே வெளில ஆரம்பிக்கும். இதை ஒருத்தவங்க வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இதை கொஞ்சம் கொஞ்சமாக வெளில விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு இதாக வந்து ஈவனாக வந்து கலந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற சோப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு 4 to 5 hours வரையும் நம்மளுக்கு எடுத்துக்கும். அப்படி நம்ம ஒன்ஸ் நம்ம செய்யும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்ஸில் நம்ம 800லேருந்து 900 சோப்ஸ் வரையும் ஒரு செட்டிங்ஸில் வந்து நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போது இந்த மாதிரி நல்லா பிளேடு மாதிரி வருது எதுக்குன்னா ஒரு சின்ன ஒரு கோழிக்குண்டு மாதிரி கூட எதுவும் கட்டிகள் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ப்ராசஸில் போட்டு இப்போ நம்ம வெளில எடுப்போம். இதுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வேறு ஒரு மிஷினில் போட்டு உள்ளேருந்து நம்ம சோப் பாராக வந்து கலெக்ட் பண்ணிப்போம். அப்படி சோப் பாராக வரதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோல்டில் போட்டு ஷேப்பில் போட்டு எடுத்துருவோம். இந்த ஒரு சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் வரும். எல்லா சோப்புமே வந்து பார்த்திங்கன்னா 100 கிராம் இதில் தான் நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது நிறைய பேர் கேட்குறீங்க. நிறைய ஆர்டர்ஸ் வரது என்னமோ வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப்ஸ்க்கு தான் நிறைய ஆர்டர் வரும். இப்போ இந்த சோப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியர்பையில் நம்ம இருக்கிற இடத்துல மார்க்கெட்ஸில் எல்லா இடத்துலையுமே வந்து அவைலபிளாக உங்களுக்கு கிடைக்கும். இது மெயினாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிதம்பரத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வீடியோ மூலமாக வாங்குகிறவங்களும் இருக்கிறீங்க, நிறைய பேர் ஆன்லைனில் வாங்கிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தா மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் அதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் அட்டாச் பண்ணுறேன். இல்லை நேரடியாக நீங்கள் ஸ்டோரில் வந்து வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்கன்னா நம்ம ஷாப் வந்து டைரெக்டாக வாங்கணும், மேனுஃபேக்சரிங் பிளேஸ்லேயே வந்து வாங்கணும் அப்படின்னா சிதம்பரமில் இருக்குது. சிதம்பரம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் டு சீர்காழி பைபாஸில் நம்ம பைபாஸ் வந்து ஏறும்போதே வந்து ஸ்டார்டிங்லேயே இருக்கும் ஜிஆர் ஆர்கானிக்ஸ்னு ஒன்று இருக்கும். நிறைய பேருக்கு அந்த வழியாக போனவங்க எல்லாருக்குமே தெரியும். அங்கே நேரடியாகவும் வாங்கிக்கலாம். நீங்கள் நிறைய வேணுங்கிறவங்க டைரெக்டாக வந்து வாங்கிக்கலாம். இதில் நம்ம குப்பைமேனி சோப், வெட்பாலை சோப், கோட் மில்க் சோப்னு ஒரு 15லேருந்து 16 வெரைட்டி வரையும் போடுறோம். நம்ம இதோடு நிற்கிறதில்ல. நம்ம ஃபேஸ் பேக்கு, ஹேர் பேக்கு, ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கே நேரில் வந்து டைரெக்டாக ஷாப்பில் வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க சிதம்பரம் டு சீர்காழி ரோட்டில் ஜிஆர் ஹெர்பல்ஸுங்கிறதுல வந்து நம்ம வந்து பார்க்கலாம்.
இந்த சோப் வந்து பார்த்திங்கன்னா குப்பைமேனி சோப். குப்பைமேனி சோப்புக்கு ஆயில், பவுடர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூவாக ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த எல்லா ப்ராசஸும் முடிஞ்ச பின்ன கடைசியாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இந்த மாதிரி சோப் மோல்டில் போட்டு குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி சோப் மோல்டில் போட்டு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து அழகாக வந்து கிடச்சிரும். நீங்கள் நேரடியாக வந்து ஷாப்பில் வந்து வாங்கும்போது நம்ம சோப் மட்டும்தான் இல்லை, ஃபேஸ் பேக்ஸு, ஹனி, சிரப் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.